தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழர் நீதி கட்சி நிறுவன தலைவர் தோழர் சுப இளவரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்தேறிய நிகழ்வுகள், அது தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கின்றன. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்கிறது. அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவில் திராவிடம் தமிழ் தேசம் தொடர்பான கருத்துருவாக்கம் நிறைய பேசுபொருளாக உருவாகி இருப்பதை நாம் அறிவோம். இது 26 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கப் போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் தோழர் சுப இளவரசனோடு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம், அது தொடர்பாக தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க சதி திட்டம் தீட்டப்படுகிறது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமான நிகழ்வு தான். அது அப்படி அனுமதி தந்திருந்தாலே அவர்களே கலைந்து சென்றிருப்பார்கள். வேண்டாத விஷயத்தை தமிழக அரசு நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு தரப்பிலும் இருவேறு கருத்து வாதங்கள் தொடர்கின்றன. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? தமிழ் மக்கள் சார்பாக தமிழன் டிவிக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரே தொலைக்காட்சியாக தமிழன் டிவி நிகழ்வுது. தொடர்ந்து தமிழ் மக்கள் மத்தியில் அது வெளிச்சத்தை காட்டுது. அந்த வகையில் தமிழன் டிவிக்கு தமிழ் இன மக்கள் சார்பாக மீண்டும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சிங்க. அந்த மதுரை நிகழ்ச்சி தொடர்ந்து அது திராவிட கட்சி, இரண்டு கட்சிகளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு பிஜேபி வளர்ச்சி எட்டுனது கிடையாது. இந்த மதுரை சம்பவம் கூட பிஜேபி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதே தெரியல எனக்கு. என்ன, நான் ஒரு சாதாரண, அவர்கள் பெரிதாக எதிர்க்கவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஒன்று தெரியல. தமிழ்நாட்டில் அவங்க கூட்டணியிலே இருந்தாலும் கூட எடப்பாடி ஆட்சியில் கூட பிஜேபி இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி பெற்றதாக தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்த ஒரு பிஜேபி இன்றைக்கி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மதுரை சம்பவம் மதுரையில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அதற்கு அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு பொறுப்பு. அது எப்படி சாணக்கியத்தன்மையில் எப்படி கையாளணும், இந்த விஷயத்த கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தால் இந்த நிகழ்வு இப்படி ஒரு பூதகரமாக ஆயிருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எலியை குத்தி பெருசால ஆக்கிறது போல் தெரியுது. அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அதை இதுதான் எலியை குத்தி பெருசால ஆக்குறாங்க. அங்கே அவர் 6 படையில் ஒரு முதல் படை. அது திருப்பரங்குன்றம் முதல் நிகழ்வு. அது அதில் ஒரு திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் அந்த மத கலவரத்தை தமிழர்களை எப்பொழுதுமே பிஜேபி மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு சாதிய வெறி மத வெறி அதான் உருவாக்கும். ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை சாதி ரீதியாக மத ரீதியாக பிரிக்கிறது தான் அவங்களுடைய உள் சதியே. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வெள்ளைக்காரனை விட இந்த கொள்ளைக்காரன் டெல்லிக்காரன் இந்திய இனவெறி பிடிச்ச சக்திகள் நம்ம தமிழ் இனத்தை திட்டமிட்டு அவங்க சங்க காலத்தொட்டு நம்ம ஒரு தனித்துவத்தோடு இருக்கிறாங்களே. தமிழர்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்த ஒரு இனம். சாதி மத வேறுபாடு நம்ம தமிழ் இலக்கியங்களில் காப்பியங்களில் எங்கேயுமே சாதி கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு இனத்தை இங்கே இருக்கிற கனிம வளம், எல்லா வளமும் உள்ள தமிழ்நாடு உலகத்துக்கே ஒரு வள்ளல் குணமுள்ள ஒரு இனம், உலக மனித குலத்துக்கு வாழ்வியல் நெறிமுறையை சொன்ன ஒரு இனத்தை அந்த 4 வர்ண கோட்பாடு அப்படிங்கிறத வடவர்களுடைய மனு தர்மத்தை கொண்டாந்து இங்கே திணிச்சு எல்லாம் அண்ணன் தம்பி உறவில் இருந்த ஒரு தாய் மக்களாக இருந்த ஒற்றுமையாக இருந்த சமத்துவமாக இருந்த ஒரு தமிழினத்தை இவங்க ஒற்றுமையாக இருந்ததுக்கான சான்றுகள் கல்லணை சாட்சி, தஞ்சை பெரிய கோயிலே சாட்சி, கங்கை கொண்ட சோழபுரமே சாட்சி,
மகாபலிபுரமே சாட்சி. இப்படி அதெல்லாம் வரலாற்று சின்னங்கள். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து தமிழரசனே சாட்சி, புலவரே சாட்சி. அப்போ இவங்கெல்லாம் வந்து பெண்ணட மாநாட்டில் இருந்து பாவலர் பெருஞ்சித்தனர் வரைக்கும், பாவலர் பெருஞ்சித்தனிலேருந்து புலவர் இப்போ தமிழரசன் எல்லாமே சேர்ந்து தான் தமிழ் தேசியத்தை பற்றி பெண்ணடத்தில் மாநாடு நடத்துகிறாங்க. 84ல் 85ல் சாதி ஒழிப்பு கருத்தரங்கம் மீஞ்சூரில் நடத்துகிறாங்க. இதுதான் அடித்தளமாக தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. இப்போ அந்த காலகட்டத்தில் பெரியார் இருக்கும்போது கூட இப்படி ஒரு கலவரம் பிஜேபி தாண்டவம் ஆடலை இங்கே தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ வந்து ஊசி இடம் கொடுக்கும்போது தான் நூல் நுழையுது அப்படிங்கிறது போல் தெரியுது. அதனால் இதை எப்படி சாணக்கிய தன்மையில் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தமிழகத்தில் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க அதை சரியாக வழியில் கொண்டு போகல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்வு, ஒரு அனுமதி கொடுத்துருந்தா அவங்களே தீபத்தை ஏற்றிட்டு போயிருப்பாங்க. ஏன் வந்து இங்கே பெரிய கலவரத்தை விதைப்பார்கள், பிளவுபடுத்துவார்கள், ஒற்றுமையை குலைப்பார்கள் அப்படின்னா ஏன் இப்படி, ஏன் அந்த அச்சம் ஏன் நேரிடுகிறது? அந்த அளவுக்கு ஒரு அந்த அதில் ஒரு அனுபவம் இல்லை, அனுபவம் என்பது இல்லை. அதாவது எப்படின்னா இதை வந்து அது ஒரு வழிபாடாக நடத்துகிறாங்க. அது வழிபாடாக நடத்தும் பொழுது இவங்க அங்கே இது உள்ளபடி நீதிபதியின் உத்தரவு, நீதிமன்ற அளவுக்கு போக வேண்டியதில்லை. இவங்க அளவு தெரிய ஆய்வு பண்ணி, நம்ம போலீஸை வச்சு ஆய்வு பண்ணி அதனுடைய வரலாறு என்ன அதை பொதுமக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் வழிபாட்டை விட்டுற வேண்டியதானே. இதை ஏன் நீங்கள் அவங்க கட்சியை உள்ளே நுழைக்கிறாங்க? அப்போ உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது. அப்போ அதனால தான் இப்போ இவங்க வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. பிஜேபி அதை ஆர்எஸ்எஸ் வந்து பயன்படுத்துறது. இவங்க வழிபாட்டு மக்களுடைய வழிபாட்டு முறையை நெறிப்படுத்தி விட்டுருந்தா இந்த அளவுக்கு வராது. இது ஜெயலலிதா ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில் வரலையே. ஜெயலலிதா ஆளும்போது, கலைஞர் ஆளும்போது இந்த நிலைப்பாடு இல்லையே. இவங்க தானே இப்போ தானே வந்து இதை பூதகரமாக, அதுவும் எடப்பாடி ஆட்சியில் கூட இந்த நிகழ்வு இல்லையே. இது என்ன அடிப்படையாக இருக்குது? இப்போ பூதகரமாக வந்து அவங்க இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளருதுன்னா திமுக ஆட்சியில் தான் வளருது அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அப்போ அவங்க அணுகுமுறையில் வந்து மறு ஆய்வு செய்யணும். இந்த குற்றச்சாட்டோட பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கலாங்க? இந்த ஆட்சியில் தான் அவங்க குற்றம் சாட்டக்கூடிய அமைப்புகளே வளர்கிறது அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த அடிப்படையில் அதை நீங்கள் அதாவது இப்போ எடப்பாடி வந்து இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி கொண்டாந்து வச்சிடலாமா, பிஜேபி வந்து அதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற உள் நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஏதோ ஒரு அதாவது இப்போ ரெண்டு திராவிட கட்சியும் வீழ்த்தணும், பிஜேபியினுடைய கொள்கையே அதான். அப்போ 2 திராவிட கட்சியும் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளுது. இது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குது. அப்போ இதை வீழ்த்துவதற்கு முதல்ல எதை வீழ்த்துவது? யார் பலகீனமாக இருக்கா? அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாக இருக்குது. இப்போ அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபடுது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபடும்போது இந்த இடத்துல பிஜேபி தன்னுடைய அந்த இடத்த நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு சதி திட்டம் தான். அவங்க நோக்கமே என்னென்னா, இங்கே ஒரு கலவரத்தை நேரடியாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அகண்டா பாரதமே இல்லை, இந்திய ஒன்றியமே, இந்திய தேசியமே கிடையாது. இந்திய தேசியம்னு சொல்கிறாங்க. பாரத தேசியமும் கிடையாது. அப்போ பாரத தேசியம்னு சொன்னால் அது எங்கே இருக்குது? இந்திய தேசியம்னா எங்கே இருக்குது? இந்தி பேசக்கூடிய ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம் வரலாற்றில் உண்டா? பாரத தேசங்கிறது அது ஒரு வரலாற்றில் ஏதாவது அதுமாரி ஒரு இனம், ஒரு மொழி, தேசியம் உண்டா? இப்போ ஐநா சபையில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த ஒரு தேசிய இனத்துக்கான வரையறை அப்படி. அப்போ ஒரு மொழி, அதுக்குன்னு ஒரு பண்பாடு, கலாச்சாரம், அது நீண்ட காலமாக ஒரு பூகோள ரீதியாக வாழ்ந்த அவங்களுடைய பாரம்பரியம், அந்த சின்னங்கள், அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பண்பாட்டு நெறிமுறைகள் இப்படி இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் இந்தி பேசக்கூடிய ஒரு மொழி, பாரதம்ங்கிற ஒரு நாடு, இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் இல்லாத ஒன்று சொல்லி மக்கள்கிட்ட ஏன் வந்து கலவரத்தை ஏற்படுத்தி வந்து எப்படி வந்து கடவுள் இருக்கிறாரு, கடவுள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, கடவுள் வந்து அவங்க அறிவியல் பூர்வமாக அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுது கடவுளுங்கிறது ஒன்று இல்லை, எல்லாம் இயற்கையின் விதி தான். இப்போ இந்த இயற்கையை வந்து ஒவ்வொரு உயிரினமும் நியூட்ரான், எலக்ட்ரான், புளோட்ரான் தான் இயக்குது.
அந்த அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிட்டான். இப்போ சூரியன் எப்படி சுற்றி வருது, அந்த சூரியனுடைய ஈர்ப்பு தன்மையில் 9 கோள்களும் எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறத விஞ்ஞானம் சொல்லிடுச்சு. அப்போ இந்த இடத்துல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவியலை சொல்லி கொடுக்கணும். மொழி எப்படி பிறந்தது, தமிழிலிருந்து எப்படி தெலுங்கு பிறந்தது, தெலுங்கும் பிறந்திருக்குது, கன்னடமும் பிறந்திருக்கு, மலையாளம் பிறந்திருக்குது. இதுதான் இந்த சவுத்து, இதான் தென்னிந்தியா அப்படின்னு பேர் வைக்கிறான். ஆங்கிலேயன் தான் இந்த பேர் வைக்கிறான். அப்போ ஆங்கிலேயன் வருகைக்கு முன்பு இங்கே எப்படி இருந்தது, 556 சமஸ்தானமாக இருந்தது. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு வெளிப்படையான அமைப்பு தான் பிஜேபி. அப்போ அவங்க என்ன கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, மனு தர்மத்தை கொண்டு வராங்க, 4 வர்ண கோட்பாடு. அப்போ நெத்தியில் பிறந்தவங்க ஒரு பிராமணர்கள், தோலில் பிறந்தவங்க வைசியங்க, அப்புறம் இதில் விழாவில் பிறந்தவங்க சத்திரியன், இப்படி சூத்திரன் காலில் பிறந்தா, இது 4லையும் பிறக்காதவங்க ஆதி தமிழர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கொள்கை 4 வர்க்க கோட்பாடு வச்சுட்டு அது மூலமாக தான் அந்த இந்து மனு தர்மத்தை கொண்டு வந்து இங்கே செயல்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அந்த பிஜேபி கட்சியில் இருக்கிற பொறுப்பாளரே ஒருத்தர் பேசுகிறார், நாங்கள் பாப்பர் மஜின் பேர் இது கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எதை இதெல்லாம் அப்போ என்ன மக்களுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டில் 8 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு. இந்திய ஒன்றிய அரசாங்கம் பல லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்திய முழுவதும் 136 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் கடல்லே பிறந்து கடல்லே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலேயன் இருக்கும்போது கூட இந்த கடன் இல்லையே. இப்போ சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 76 ஆண்டு கடந்து போச்சு. இன்னும் மக்கள் கடல்லே பிறந்து கடல்லே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலைவாய்ப்பு திண்டாட்டமாக இருக்குது. ஹிந்தி படித்த மாநிலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஏன் இப்போ ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்களே இந்திய ஒன்றிய அரசாங்கம், ஏன் ஹிந்தி படித்த மாநிலம் பேசலாங்க? இப்போது அந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக நம்ம பார்க்கும் பொழுது, அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பவர்கள் பொதுவாக சொல்கிற வாதம் என்பது, இந்துக்களோட வழிபாட்டு முறையை பறிக்கிறார்கள், தடுக்கிறார்கள், இந்துக்களை ஒழிக்க நினைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்துக்களுடைய வழிபாட்டு தலத்தை தமிழக அரசாங்கம் இந்து அறநிலையத்துறை உருவாக்குனதே இவங்க தான். கலைஞர் ஆட்சியில் தான் உருவாக்குறாங்க இவங்க. அந்த துறையை உருவாக்கி அதுக்கான ஒரு நெறிமுறையை கொண்டு வந்துட்டாங்க. மக்களுடைய வழிபாட்டு தலத்தை திராவிட முன்னேற்ற அரசாங்கம் எப்போதுமே அந்த கட்சியும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசும் சரி, அதை தடுக்கலாம் இல்லை. இவங்க திட்டமிட்டு தமிழக அரசு மீது ஒரு பழியை போட்டு அதன் மூலமாக அந்த இந்து மக்களோட ஆதரவை பெற்று நம்ம மீண்டும் ஒரு மேலும் 2-3 சீட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குள்ளநெறி வேலை தான் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. இப்போது இது பின்னணியில் பார்க்கும் பொழுது திராவிட கட்சிகள் மீது தான் குற்றம் சாட்டப்படுகிறது. உண்மையில் திராவிடம் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? திராவிட கட்சிகளோட கொள்கை திட்டம் தான் என்ன கேட்டேன். திராவிடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தென்னிந்தியா அப்படிங்கும்போது திராவிடம் சொன்னாலே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இப்போது நம்ம ஐயா வீரமணி தலைமையில் செயல்படுறது திராவிட கழகம். இப்போ அவருடைய அந்த கட்சி பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட கழகம் அப்படின்னாலே தமிழர்களுடைய நலன், தெலுங்கு, கன்னடம், மலையாளி இவங்களுடைய நலனுக்காக திராவிட கழகம். திராவிட முன்னேற்ற கழகம்னா இந்த 4 பேரும் தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்திய முழுவதும் இருக்கிற தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கான தான் கொள்கை. அதனால தான் அவங்க கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனையாக இருக்கட்டும், கண்ணைகுளம் மீட்பு பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம கோலாறு தங்க வயலாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், குடகு காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், பாலாறு பிரச்சனையாக இருக்கட்டும், சித்தூர் மாவட்டமாக இருக்கட்டும், நம்ம திருப்பதி உலக பணக்கார கோயில் திருப்பதி, இது பூகோள ரீதியாக நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. அவங்க இந்த திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் வச்சிருக்கிற முற்போக்கு திராவிட கழகம், வைகோ வச்சிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட கழகம், இவங்கெல்லாம் இந்த மக்களுடைய சமீபத்திய வரவான திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், இப்படி எல்லாம் நிறைய இந்த திராவிடம் அப்படின்னு சொன்னாலே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய இழந்து போன நிலங்கள்,
இப்போ வந்து சிங்களவன்ட்ட கச்சத்தீவு கொடுத்துட்டாங்க, மலையாளிகள்கிட்ட வந்து முல்லை பெரியார் அணையை கொடுத்துட்டாங்க, தேவிகுளம் பீர்மேடை கொடுத்துட்டாங்க, கண்ணகி கோயிலை கொடுத்துட்டாங்க. அப்போது கொடகு காவேரியை கொடுத்துட்டாங்க, பெங்களூரை கொடுத்துட்டாங்க, கோலாறு தங்கவயலை கொடுத்துட்டாங்க, பாலாற்றை கொடுத்துட்டாங்க, அப்போது சித்தூரை கொடுத்துட்டாங்க, திருப்பதி கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் வந்து திராவிடம் அப்படிங்கிறனாலே அது அடங்குது, திராவிடங்கள்னாலே அடங்குது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போது இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய இவங்களுடைய நலனுக்காக தான் அங்கே தொடங்கப்பட்டிருக்குங்க. தமிழனுடைய நலனுக்காக தொடங்கப்பட்டிருந்தா இதெல்லாம் மீட்கப்பட்டிருக்கும். இப்போ இங்கே வந்து சாதி கலவரம், மத கலவரம், உங்கள் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். அப்போ இதை போய் புதகரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வேலைவாய்ப்பு பிரச்சனை, வறுமை பிரச்சனை தாண்டவம் ஆடிட்டு இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. அப்போ இங்கே மக்கள் வடநாட்டுக்காரன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எல்லா உரிமையும் பறிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே இங்கே அரசு பணியில், மத்திய அரசு பணி, மாநில அரசு பணி வடநாட்டுக்காரன் பிடிங்கிட்டு இருக்கான். திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஆந்திராவிலோ, கர்நாடகாவிலோ, தெலுங்கானாவிலோ, கேரளாவிலோ சொல்வதில்லை அப்படின்னு கேட்கும்போது, இங்கே மட்டும் ஏன் நீங்கள் வந்து திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறீர்கள்? மொழிவழி மாநிலங்களாக பிரிந்ததுக்கு அப்புறமாவும் திராவிடம் இருக்கக்கூடிய ஒரே இடம் தமிழகம் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை இங்கே தான் வந்து நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர் சொல்லுக்கு சொந்தக்காரர்கள், நம்ம தான் அனைவருக்குமான அரசை நடத்த முடியும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இங்கே வந்து இப்போ அவங்க இந்த திராவிட கழகம் அப்படிங்கிறது கூட நீதி கட்சியிலிருந்து தான் திராவிட கட்சி உதயம் வருது. அப்பொழுது வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி முறையில் சென்னை மாகாணங்கிறது முக்கியமானது. இதுக்கு அடுத்தது கல்கத்தா, அதுக்கு அடுத்து மும்பை. இப்படி இந்த 3 பகுதியை தான் ஆங்கிலேயன் ஆட்சி முறை நடக்குது நிர்வாகத்தில். சென்னை மாகாணம், மும்பை, கொல்கத்தா. ஆமாம், இதுதான் பெரிய அவனுடைய நிர்வாகத்தில் 556 சமஸ்தானத்தை 3 மாகாணமாக பிரித்து மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை பண்ணும்பொழுது இங்கே வந்து சவுத், இங்கே வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது 4ம் சேர்ந்தது தான் இங்கே சென்னை மாகாணம். அப்பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீதி கட்சின்னு ஒன்று பதிவு பண்ணி வடவர்களை எதிர்த்து இவங்க நிர்வாகம் பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க. அப்போ வடவர்கள் வந்து அதிகமாக வந்து இங்கே அவங்களுடைய ஆதிக்கம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதால இவங்க அந்த கட்சி, நீதி கட்சி ஆட்சியே புரிஞ்சுது. ஆங்கிலேயருடைய ஆட்சியில் அவங்க சட்டமன்றத்தை நடத்திருக்கிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களை கூட்டு சுப்ராயன். ஆமாம் ஆமாம். அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க நீதி கட்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிறதால, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒன்றா இருக்கிறதால திராவிட அப்படிங்கிறது இது இந்த பேர் வந்து எப்படி பிரிட்டிஷ் இந்தியான்னு ஆங்கிலேயன் சூட்டினானோ அதே போல் இந்த திராவிடத்தையும் அவன் தான் சொன்னான். இங்கே நம்ம வரலாற்றில், தமிழக வரலாற்றில் எங்கேயுமே வந்து எந்த இடத்துலையுமே பூமி பந்தில் திராவிடங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்திய தேசியங்கிறது ஒன்றும் கிடையாது, திராவிட தேசியங்கிறது ஒன்றும் கிடையாது. எந்த ஆவணத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும் இந்த மாடல்லாம். அப்போ அது சொன்னாக்க அண்ணா சொல்லலை, பெரியார் சொல்லலை, கலைஞர் சொல்லலை, இவர் சொன்னால் நம்ம சொன்னால் அது அவருக்கு கோபம் வருது, விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், எந்த ஒரு நபராக இருந்தாலும் விமர்சனத்தை ஏற்றுக்கலன்னு சொன்னால் அது நாகரிகமற்றது. அயோத்திதாச பண்டிதர் வந்து திராவிடத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் உண்டு தான் சொல்லியிருக்காரு, அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. ஐநா மன்றம் ஒரு வரையறை பண்ணுது, ஒரு மொழி பேசுகிறதுக்கான இலக்கண முறை சொல்லுது. அது வரலாற்றை ஒப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு மொழிக்கான தகுதி என்னென்ன. அப்போ இப்போ நம்ம தமிழன் அப்படிங்கிறதுக்கான பாருங்கள், நான் மீசை வச்சுருக்கேன், நான் வேட்டி கட்டியிருக்கேன், என்னுடைய தலையில் பாருங்கள் முடி எப்படி வச்சுருக்கிறேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள், நான் தை பொங்கலை கொண்டாடுறேன், எனக்கு நான் வந்து ஒரு அருகாலை தூக்கி வச்சாலும் மஞ்சளை தடவுறேன், டக்குன்னு புது துணி எடுத்தேன்னா அந்த வேட்டியில் மஞ்சளை தடவாமல் நான் எதையுமே வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் பண்ணதில்லை. அப்போ நான் என்னுடைய நிகழ்ச்சியில் பாக்கு வெத்தலை வைப்பேன், பாக்கு வெத்தலை இல்லாமல், வாழைப்பழம் இல்லாமல், வாழை மரம் இல்லாமல் என் நிகழ்ச்சி இது நடக்காது. அது நல்ல காரியமாக இருந்தாலும் துக்க காரியமாக இருந்தாலும் வாழை மரம் கட்டுவேன். அப்போ என்னுடைய நிகழ்ச்சி, அப்போ என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு நான் ஒரு அருகால புது வீடு கட்டினேன்னா அங்கே நான் வந்து மஞ்சளை தடவுவேன். என்னுடைய பண்பாடு, என் பண்பாடு, என்னுடைய அறுவடை திருவிழாவில் கொண்டாடுறேன்.
அப்போ என்னுடைய அறுவடை திருநாளில் பொங்கலை ஏன் நான் கொண்டாடுறேன் அப்படின்னா, அந்த சூரியன் மூலமாக தான் அந்த உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் ஒளி தருது. ஒளி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்போ அது முதல்ல நாங்கள் அந்த உற்பத்தி பண்ணி அறுவடை செய்யும்போது அந்த முதல் இயற்கை வழிபாடு சூரியனுக்கு நான் வாசப்பொங்கல் வச்சு கொண்டாடுறேன். அடுத்தது மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலை நாம் வந்து மாட்டுக்கு வந்து உழவு பணி இல்லைன்னா உணவு கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் நான் மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறேன். அப்போ உழவனுக்கு நான் விழா எடுக்கிறேன். அப்போ அதுக்கு முத நாள் வந்து நாங்கள் நிலத்துக்கு மரியாதை கொடுத்தது வேப்பங்குத்து கொண்டு போய் போடுறோம். அப்போ எல்லா பொருளுக்கும் நாங்கள் வேப்பங்குத்து சொருகிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு பண்பாட்டு நெறிமுறையை சொல்லுது. இது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இப்போ கீழடி வரையும் நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது இது எந்த இடத்துலேயே ஒரு இடத்துல திராவிடம்னு சொல்லியிருக்கா, இந்திய தேசியம்னு சொல்லியிருக்கா? இல்லையே. அப்போ இல்லாத ஒன்று நம்ம சொல்கிறது என்பது அது மேலும் மேலும் வந்து ஒரு மக்கள் மத்தியில் அது பிளவை தான் ஏற்படுத்தும். அது வரலாற்றில் அது உண்மையாகாது. ஐயா, இப்போ திராவிடம் என்றால் என்னன்னு சொன்னீங்க. ஆனால் திராவிட கட்சிகளோட கொள்கை திட்டம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இது திராவிடத்திற்கு ஒன்றுமே இல்லை, இது தமிழர் தமிழ்நாடு. ஆனால் ஒரு அரசாங்கமே இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு தான் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். திராவிடத்தை அரசாங்கமே தூக்கி பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம்? அது பெரியார் கொள்கை என்பது சீர்திருத்த அதாவது உங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பு. அவர் கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் திராவிட கட்சியும் உதயம் பெறுது. அப்போ அவர் ஆங்கிலேயர் காலத்திலே வந்து அந்த கட்சியை இப்போ நீதி கட்சியிலேருந்து தொடங்கி இங்கே வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைக்கிறார். சீர்திருத்தம் பண்ணுறார். இங்கெல்லாம் வந்து எல்லாமே சாதிய ஒடுக்குமுறை இருக்குது. அப்போ 4 வர்ண கோட்பாடை வந்து தகர்க்கணும். இந்து மதம் வந்து இங்கே மேலாதிக்கம் செலுத்துது, தனிச்சேரி முறையை கொண்டு வராங்க. அப்போ இங்கே மக்கள் வந்து தீண்டாமை இருக்குது. அப்போ இங்கே கடவுள் தான் அது கொண்டு வருது. அப்போ கடவுள் மறுப்பாளர் அவர் ஒரு சீர்திருத்தவாதி தான். அப்போ அந்த கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் இப்போ அது எல்லாமே வந்து இடஒதுக்கீடை கொண்டு வந்தால் இந்த மக்கள் மத்தியில் ஒரு சமத்துவம் பூத்துரும், சாதி ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறது நிலையை கொண்டு வந்தாங்க. அப்போ சீர்திருத்த கருத்து வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சமத்துவ மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தினதா உலக சரித்திரத்திலே கிடையாது. அது ஒரு புரட்சிகர அரசியல் இல்லைன்னா புரட்சி நடக்காது. அப்போ அந்த அடிப்படையில் இவர் சமூக சீர்திருத்தம் தான் பண்ணுறார். அப்போ இந்த கோயில் நுழைவு போராட்டம், சமபந்தி போஜனம், தனி கிளாஸ் ஒழிப்பு முறை, இதெல்லாம் பல்வேறு அமைப்புகள் இங்கே இயல்பாகவே தமிழ்நாட்டுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் பெரியார் வந்து நெறிப்படுத்தி நிறைய நிகழ்வுகளை நடத்துகிறார். அப்போ சீர்திருத்த போராட்டங்களை நடத்துகிறார். பெரியாரும் அதில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். முழுக்க அங்கே வந்து கடவுள் மறுப்பு தான் அவர் கொள்கையே. கடவுள் மறுப்பு. சமத்துவமாக இருக்கணும், எல்லாரும் கோயில் நுழையணும், எல்லாருமே வந்து சாமியை எல்லா கோயிலையும் போய் வணங்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சு செயல்படுறாரு. அது அப்போ என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து முரண்பட்டு பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்ட்டார். முடிஞ்சிச்சு அதிலே. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, பெரியார் கொள்கையை தூக்கி போட்டார் யார், பேரறிஞர் அண்ணா. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு சொன்னால் அவர் கடவுளே இல்லைங்கிறார். யார்? பெரியார். தந்தை பெரியார் வந்து கடவுளை மறுக்கிறார். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குறவன் முட்டாள், எல்லாத்தையும் சொல்கிறார். அவன் எல்லா நிலையுமே அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார். கடவுளுங்கிறதுலாம் அறிவியல் பூர்வமாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ புள்ளியார் ஊர்வலத்தில் வந்து அவர் புள்ளியாரை உடைச்சிருக்காரு இவர். அப்போ அது நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தும்போது புள்ளியாரை ஏன் உடைச்சேன்னு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கும்போது சொல்கிறார், நான் நாகரிகமாக உடைச்சேன், இவங்க அநாகரிகமாக உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி அது நீதிமன்றத்திலே பதிவாகிருக்குது. அப்போ அவங்க ஊர்வலமாக கொண்டு போய் தூக்கி தண்ணியில் போட்டு தண்ணியை மாசுபடுத்தியிருக்காங்க. நான் வந்து அப்படி இல்லை, அவங்களும் உடச்சி தான் போட்டிருக்காங்க. இப்போ நானும் அப்படி சொல்லும்போது நீதிமன்றம் சரியாக தண்டனை கொடுக்க முடியல. அப்படிலாம் நிறைய கருத்துக்களை பெரியார் வந்து மக்கள் மத்தியில் அவர் இருக்கும்போது கூட இன்றைக்கி இந்த அளவுக்குலாம் பக்தி வந்து தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ அதிகமாக பக்தி முட்டிக்கிட்டு போகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கும் நம்ம பங்கார அடிகளாருக்கும் சமயபுரம் மாரியாத்தாளுக்கும் ஐயப்பனுக்கும் நாளுக்கு நாள் 4 ஒரு மேனி பொழுது வருவான்னா அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. அப்போ மக்கள்கிட்ட அறியாமை, புரியாமை, தெரியாமை. அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு முற்போக்கான சிந்தனைகள் வந்து முற்போக்கான கருத்துக்களை பெரியார் போதித்ததை இன்றைக்கி எல்லாமே பிற்போக்கான ஒரு நிலைக்கு ஒரு பெரியார் வந்தாலும் கூட அதை மாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. தமிழ் தேசியர்கள் தொடர்பாக பேசும்போது முதிர்ந்த தமிழகத்தின் தலைவர்கள் கூட அவர்கள் இனவாதம், இன தூய்மைவாதம்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? தூய தமிழில் பேசுறது இப்போ கூட அந்த ஒரு அமைப்புகள், அதை போல் தூய தமிழில் பேசக்கூடிய அமைப்புகள் கூட நாங்களும் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம்.
வாரீர் அமர்வீர் தேநீர் அருந்திரீர்களோ அப்படின்லாம் பேசினாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நானும் தமிழ்நாடு விடுதலைக்காக தமிழரசன் பாசறையில் இருந்தால் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல எங்களை திருக்குறள் மன்றம் வந்து தமிழ் சங்கமும் வந்து 2-3 அமைப்புகள் எங்களை அழைச்சிட்டு போய் நீங்கள் தமிழுக்காக போராடுறீங்களோ உங்களுக்கு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இது எங்களுக்கு புரியல. அப்போ நடைமுறை தமிழில் வாங்க, இப்போ மக்கள் வந்து புரிகிறது மாரி பேசுங்க அப்படின்னு. அப்போது முழுமையாக தூய தமிழில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தமிழ் சொற்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பேர்கள் கூட ஒவ்வொரு தமிழ் பேரை வைக்கணும். தமிழில் தான் எல்லாத்தையும் பேருந்து, சிற்றுந்து, மிதிவண்டி, இருசக்கர வாகனம், இப்படி நிறைய இப்போ இதுமாரி தூய தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அந்தமாரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு நார்மலாக நம்ம யதார்த்தமாக கேட்குறதுக்கும் அது தமிழில் தூய தமிழில் பேசினா தெரியல. இப்போ அந்தமாரி உங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து தமிழினுடைய நெறிமுறையோட ஒருத்தரை புண்படுத்தாமல் வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, இப்படி மாமா மச்சான் இப்படி ஒவ்வொன்றும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து தமிழ் இனத்தை வந்து எல்லா நிலையிலுமே ஒரு தனித்துவத்தை உருவாக்கியிருக்கு மனித குலத்துக்கு. அப்போ அந்த நிலையில் இவங்க வந்து இதுக்கான ஒரு அடையாளம், இவனுடைய உணவு முறைகளும் இவனுடைய நடை உடைகளும் இவனுடைய பண்பாடு பழக்க வழக்கங்களும் எல்லாமே. இப்போ எங்கள் ஊர்லலாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நாங்கள்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்து சாதி சங்கம் வந்த ஒரு பாடு தான் இந்த தமிழ் இனத்துக்கு இப்படிலாம் ஒரு பிளவு இருக்குது, இப்படிலாம் ஒரு தெருவு இருக்குது, இப்படிலாம் மக்கள் மத்தியில் இவங்களாக தானே கற்பிக்கிறாங்க, இவங்க தான் கற்பிக்கிறாங்க. அதோட ஒரு கிளை கேள்விங்கய்யா, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழ் தேசியர்கள் வந்து சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி நம்ம சாதியை தூக்கி பிடிக்கிறவங்க தமிழ் தேசியவாதியே கிடையாது. சாதி அமைப்புகள் வச்சுருந்தாலே அது தமிழ் தேசியத்துக்கு துரோகம் தான். எந்த ஒரு சாதிய சங்கங்கள் மத அமைப்புகள் இது ரெண்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு துரோகம் தான் செய்யும். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் தான் செய்வாங்க. சாதி அமைப்புகளும் ஒருபொழுதும் தமிழ்நாட்டு விடுதலை உரிமையை வென்றெடுக்காது. மத அமைப்புகளும் தமிழ் தேசிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக துரோகம் தான் பண்ணுவாங்க. ஒருபொழுதும் வந்து இவங்க எதிரானவர்கள், எதிரிகளுக்கு சாதகமாக இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகம் தான் பண்ணுவாங்க. எப்படி ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை சாதி அமைப்பு மூலமாக என்ன பண்ண முடியும்? பிளவு தான் படுத்துவாங்க. இப்போ தமிழ் இனத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறான். இப்போ சாதி அமைப்பு மூலமாக என்ன சாதிச்சிருக்காங்க, இது வரைக்கும் வரலாற்றில் என்ன சாதிச்சிருக்காங்க? சாதிய அமைப்புகள் மூலமாக தமிழ்நாட்டில் என்ன சாதித்தது என்ன அப்படின்னு யாராவது எந்த சாதி சங்க தலைவனை வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள். நான் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினோம், நாங்கள் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றோம், நாங்கள் தான் அது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? இந்த சாதி சங்கங்களை ஊக்குவிப்பது அல்லது சாதி குறித்து பெருமை பேசுவதே தமிழ் தேசியர்கள் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னு கேட்க. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து பட்டியலினத்தோட விவகாரங்கள் பேச மாட்டாங்க, மேட்டுக்குடி சாதி குறித்து தான் பேசுவாங்க, பெருமை பாராட்டுவார்கள், தங்களுடைய குடிப்பெருமையை பேசுவார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்க. தமிழின எதிரிகள் வந்து அதுமாரி ஒரு அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் கேட்டேன். தமிழ் தேசிய போலி போராளிகள் வந்து இன்னைக்கு நிறைய வந்து தமிழின எதிரிகளால் துரோகிகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த போலி இப்போ சொல்கிறீங்கல்ல, இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, அப்படி பேசுகிறவங்க தமிழ் தேசியவாதியே கிடையாது, தமிழினத்துக்கு துரோகம் செய்கிறவங்க தான். அந்தமாரி சாதியை வந்து பேசுகிறவங்க, சாதி பெருமை பேசுகிறவங்கெல்லாம் தமிழ் தேசிய துரோகிகள் தான். சாதி ரீதியாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி, நானேவே பேசினாலும் நானும் துரோகி தான். அப்போ இது அது மனித குலத்துக்கு விரோதமானது. சாதி ரீதியாக பேசுகிறது மனித குலத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது தான் உலக நீதி. எந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வந்து பிறக்கிறது வந்து ஆண் பெண் 2 சாதி தான், ஆண் சாதி பெண் சாதி, 10 மாதத்துல தான் பிறக்கிறான். இதில் வந்து என்ன காற்று சுவாசிக்கிறது, என்ன காற்று சுவாசிக்கிறான்? இப்போ ஒவ்வொரு தெருவிலையும் இப்போ நம்ம 385 சாதி இருக்குது தமிழ்நாட்டில். அந்த 385 சாதிக்கு தனித்தனி காற்று இருக்கா? தனித்தனி தண்ணி இருக்கா? தனித்தனி மண் இருக்கா? அறிவு வேணாம். இந்த அமைப்புகள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு, இப்போ நீங்கள் என்னன்னா பெரிய இப்போ எல்லாம் என்ன நிலவுது, நீங்கள் வந்து பெரிய ஒரு 10 சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கணும், பெரிய 10 கான்ட்ராக்ட் எடுத்துருக்கணும், பெரிய அளவில் நீங்கள் பொய் சொல்லணும், பெரிய அளவில் துரோகம் பண்ணணும், உங்களுக்கு பணபலம் இருக்கணும், உங்களுக்கு பொய் சொல்கிற திறமை இருக்கணும், உண்மையவே பேசக்கூடாது. இப்படி தான் நீங்கள் சாதி சங்க தலைவர், நீங்கள் பெரிய கட்சி, பெரிய வந்து நீங்கள் வந்து 100க்கு 100 வந்து பொய் தான் சொல்லணும். அப்போ உண்மையை பேசக்கூடாது. அப்போ உண்மையை பேசினீங்கன்னா மொழியார்
தமிழ் இனத்தால் தமிழ் மொழியால் நீங்கள் ஒன்றுபடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறதே உங்களை உடனடியே வந்து உண்மை பேசுகிறான், நீதி பேசுகிறான், உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்கணுங்கிறான், தமிழின ஆளுங்கிறான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்தி தேசியமும் இல்லைங்கிறான், திராவிட தேசியமும் இல்லைங்கிறான். அப்போ இவன் வந்து உண்மையான தேசியத்தை பேசுகிறான், இவனை ஓச்சி கட்டணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறான், சாதி அமைப்புகள், மத அமைப்புகள், துரோக அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை ஓச்சி கட்டுறது தான் வேலை. யார் உண்மையான தேசியத்தை பேசுகிறாங்க அவங்கள அழிச்சு பண்ணணும், வளரக்கூடக்கூடாது. அப்போது இந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் இப்படி ஜனநாயக ரீதியான கருத்துக்களை முன்வைத்து தான் பிரபாகரனும் தமிழரசனும் இப்படி போராட்டம் பண்ணி தான் அவங்கள வந்து நிர்பந்தம் பண்ணி தான் கருவி ஏந்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குனாங்க. அப்படி தான் உலக நாடுகள்லாம் நடந்திருக்குது. அப்படி தான் இப்போ இந்த மத கலவரம், சாதி கலவரத்தை அப்படி தான் உருவாக்குவாங்க. ஏன்னா மற்றொரு கேள்விங்க, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறத பார்க்குறோம். திராவிடத்திற்கு எதிரானது தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு வாதமும் நம்ம பார்க்குறோம். இதில் எது உண்மை, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லாத ஒரு தேசியத்தை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம். இந்திய தேசியமும் கிடையாது, திராவிட தேசியமும் கிடையாது. இது வரலாற்று ரீதியாக நம்ம வந்து தமிழ் தேசியங்கிறது தான் உண்மையானது. இப்போ தமிழில் இருந்து தான் தெலுங்கு பிரிஞ்சுது, கன்னடம் பிரிஞ்சுது, மலையாளம் பிரிஞ்சுதுங்கிறத உலக மொழியியல் வல்லுநர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான நூல்கள், ஆவணங்கள்லாம் இருக்குது. இரண்டும் ஒன்று தான் என்று சொல்பவர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இரண்டும் ஒன்று தான்ங்கிறத வந்து அவங்க வந்து அவங்களுடைய புரிதல் இல்லை. அவங்களுக்கு உண்மையிலே 100க்கு 100 தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள், தமிழ் தேசியத்துக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அரசியல் களம் 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி நாம் பார்க்கும்பொழுது சமீபத்திய வருகையான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள செங்கோட்டையன் பற்றி உங்களுடைய கருத்து? செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அந்த அமைப்பில் ஒரு தூணாக இருந்து செயல்பட்டவர். அவர் தமிழர் விடுதலை இயக்கம் தடை செய்யும்போது கூட ஜெயலலிதா வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அவரை தான் நியமனம் பண்ணி என்னிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மிகப்பெரிய வரலாற்று இது. அப்போ அவர் வந்து என்ன பேசினார், செங்கோட்டையன் அப்போ அமைச்சராக இருந்தார், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் அலுவலகத்திலே என்னை அழைத்து என்னோடு பேசும்பொழுது, தமிழர் விடுதலை கழகம்னு வச்சுக்க, தமிழர் விடுதலை இயக்கம்னு வைக்காத அப்படின்னு அம்மா சொல்லுது, தமிழக அரசு சொல்லுது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சு தமிழ்நாட்டை ஆண்டிகிட்ருக்கீங்க. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து உங்கள் கொள்கையும் உங்கள் கட்சி பேரையும் மாற்றுங்க. நீங்கள் ஏன் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற தெலுங்கு, கன்னடம், மலையாளி, தமிழ் அதில் ஒரு தமிழ் முன்னேற்றத்துக்காக நீங்கள் கட்சி தொடங்கிட்டு தமிழ்நாட்டை ஆள்றீங்க. அப்போ நான் உங்களுக்கு உரிமை இருக்கும்போது எனக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக நான் கட்சி வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அப்போ எதுக்கு விடுதலை வைக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ தான் நான் விளக்கம் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன். அமைச்சராக இருக்கும்போது என்னை கேட்டார், என்னென்னு எல்லாம் கேட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டார். என்னன்னா, தமிழ் மொழி அந்நிய மொழி ஆதிக்கத்திலேருந்து விடுதலை பெறணும், தமிழை அந்நியருடைய சுரண்டிலேருந்து விடுதலை பெறணும். எப்படி? இப்போ தமிழ்நாட்டு கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறான், தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை சுரண்டுறான். அப்போ தமிழ் இனம் வந்து சாதி மத ரீதியாக இங்கே எல்லாம் பிளவுபட்டுருக்கு. அப்போ சாதி ஆதிக்கத்திலேருந்து, மத ஆதிக்கத்திலேருந்து, ஊழல் ஆதிக்கத்திலேருந்து, அந்நியருடைய சுரண்டல் ஆதிக்கத்திலேருந்து, அந்நியருடைய மொழி ஆதிக்கத்திலேருந்து விடுதலை பெறணும். அதனால தான் தமிழர் விடுதலை கழகம்னு வச்சுருக்கிறேன், தமிழர் விடுதலை இயக்கம்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் பதிவு பண்ணினேன். இதை வந்து அம்மா விரும்பலை, இல்லைன்னா தடை செஞ்சுருவாங்க அப்படின்னா. தடை செய்யட்டும் அப்படின்னா, நீ வளருவதற்கு என்ன வழியா அம்மா சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க ஆலோசனை கேட்க வேண்டியது எனக்கு அவசியம் இல்லை. அண்ணா நீங்கள் தமிழங்கிறதால நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியேப்பட்ட ஒரு மண்ணின் மைந்தன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு வரலாறு, ஒரு ஒரு புரிதல் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர், கொங்கு தமிழ் இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இப்படி ஒரு திடீர்னு என்று அவர் அவசரமாக போய் அதில் போய் நாட்டை பிடிச்சிடலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு விஜய் வெற்றி கழகத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் போய் அறிக்கை கொடுக்குறாரு, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த பழைய அவரே திராவிடத்தை பிடிக்கல. எப்படி? அவரே திராவிடத்துக்கு ஒரு தூணாக இருந்தவர். யார்? அவரே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியில் ஒரு தூணாக இருந்தவர். அவரே கட்சி மாறி போகிறாரு. அந்த கட்சியை விட்டு அவங்கள வெளியே எடுத்தது இது ஒரு பின்னாடி வந்து இதுதான் நம்ம இதில் உள்ள ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இதில் ஏதாவது வந்து அவர் உள்ளே போயிருக்கிற நோக்கம் இதில் பொறுமையாக தான் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் போயிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது தொடர்பாக பார்க்கும்போது சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் ஒருங்கிணைத்த மேதகு பிரபாகரன் அவர்களோட நினைவு நாள் மாவீரர் தினத்து அந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்ற மாதிரி தெரியல, என்ன காரணம் ஐயா?
அவர் தகுதிக்கு ஏற்றது போல் ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறார். சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில் வரும். அவர் என்னை கூப்பிடாதது ரொம்ப நான் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதில் வந்து கூப்பிட்டு விருந்து கொடுத்து ஒரு 1,00,000 பணம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம அவர் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஒரு உதவி பண்ணுறாங்க, மக்களுக்காக போராட்ட காலத்தில் இருந்தவங்களுக்கு அவங்க செய்த தியாகத்தை மதித்து அவர் உதவி பண்ணுறாரு. அப்போ அவர் நிலையிலேருந்து அவர் செயல்படுறாரு. அதில் நாம் வந்து அவர் செய்த அவருடைய செயலை வந்து நாம் விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அது உரிமை கிடையாது. அவர் தகுதிக்கு ஏற்றது போல் அவர் செயல்படுறாரு. அதனால் அது நம்மளை அழைக்காத இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த உதவிகள் அவங்களுக்கு பண்ணது ரொம்ப அவர் செய்ததுக்கு அதுக்கும் நன்றி. ஸோ அதில் வேறு எதுவுமே உள்நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு அவர் தகுதிக்கு ஏற்றது மாரி தான் செயல்பட முடியும். நம்ம எப்படி வந்து எனக்கு நண்பர் தான் நாங்கள் வந்து அவர் அந்த கட்சியிலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அவரை அந்த கட்சியிலேருந்து வெளியேற்றும் பொழுது வெளியேற்றுவதற்கு முன்பும் நாங்கள் பேசியிருக்கிறோம், கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறோம். இலங்கை தூதரக வெடி வழக்குக்கும் அவர் வந்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு, பல்வேறு உதவிகள் பண்ணியிருக்கிறாரு, அடைக்கலம் கொடுத்து உதவியும் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நாம் வந்து நம்மளை கூப்பிடலையே, நம்ம அதையெல்லாம் அந்தமாரி நிலையெல்லாம் நம்ம ஒருபொழுதும் வந்து எதிர்பார்த்து நான் வாழ்ந்தது கிடையாது. எதிர்பார்த்து இருந்தால் தானே நம்ம அவர் மேலே வருத்தப்பட. இப்போ அவருக்கு வந்து அவருக்கு ஏற்றது அவர் தகுதிக்கு ஏற்றது போல் தான் செயல்பட முடியும். அப்போ நாம் வந்து யதார்த்தமாக வந்து தனித்தமிழ்நாடு அரசியலை தெளிவாக வைக்கிறோம். தனித்தமிழ்நாடுங்கிறது தனியாக தான் இருக்குது. இது வந்து சங்க காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ்நாடு தான். அப்போ நாம் இங்கே இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்நியர்கள் வந்து இங்கே அந்த இல்லாத தேசியத்தை பேசிக்கிட்டு இங்கே நம்ம இருக்கிறத வந்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, அப்போ நம்ம உழைப்பை சுரண்டுறது, இதுக்காக தான் வந்து அவன் மொழியை சிதைக்கிறது, மொழி ஆதிக்க செய்கிறாங்க. அப்போ செம்மொழி தமிழ், அப்போ ஒரு மொழி கொள்கை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாம் விதை, நான் ஒன்றும் பதறி கிடையாது, விதை நான் முளைச்சி வந்திருக்கிறேன், நான் ஒட்டு கிடையாது. எந்த சூழ்நிலையும் யாரையும் நம்ம வந்து மனசு புண்படுறது மாரி எனக்கு பேச தெரியாது. அதனால் நம்ம வந்து சிறு திரும்பும் பல்லுகுத்த உதவும். அப்போ நாம் உப்பிட்டவரை உள்ளளவும் மதிக்கணும். அவங்க வந்து இன்றைக்கி அவர்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க. அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றின உடனே அவர் வந்து தமிழக மக்கள் வாழ்வு உரிமை கட்சின்னு ஒரு பதிவு பண்ணி கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் செயல்படும் போது பிரபாகரன் மேலே பற்றோட அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, நட்பாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு. அவருக்கு தகுதியானவங்கள பார்த்து அவர் செய்கிறார். இப்போ நம்ம அதை பாராட்ட வேண்டியதான். இப்போ நம்மளை கூப்பிடாது ரொம்ப மகிழ்ச்சி, அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், அவ்வளோதான். அழைக்காததுக்கு மகிழ்ச்சி, நன்றி சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலையே, இவர் நம்மளை அழிச்சு இப்போ இது பண்ணுவாருங்கிறது. அப்போ அந்தமாரிலாம் நாம் ஒரு விடுதலை போராட்டத்தை தமிழரசனோட புலவரோடு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை நெருக்கடி எதிர்த்து இந்த நிமிஷம் வரைக்கும் 13 வருஷம் உள்ளே இருந்திருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டிஷன் போட்டுட்ருக்கேன். தமிழ்நாட்டில் தமிழ் இனத்திற்காக 18 வருஷமாக கண்டிஷன் போடுறது யார் சொல்லுங்கள்? அப்போ நம்ம குடும்பத்திலே 67 வழக்கு போட்டிருக்கான். அப்போ 4 முறை என்கவுண்டர் போட்டிருக்காங்க. அப்போ 4 முறை என்கவுண்டர். இப்போ கூட எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து என்னை இது பண்ண வந்தாங்க, கொலை பண்ண வந்தாங்க, முயற்சி பண்ணாங்க. அப்போ தமிழர் விடுதலை இயக்கத்தை தடை சொன்னதே பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களை தடை செய்ய. அப்போ இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். யார்? வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவர் தடை செய்யும்போது கவர்னர் மனு கொடுக்கும்போது எங்களுக்கு தகவல் சொல்கிறாரு, உங்கள் கட்சியை தடை செய்கிறதுக்கு. ஏன் அவங்க கட்சியை தடை செய்ய சொன்னார்கள்? நாங்கள் தமிழ் மொழி உரிமைக்காக அந்நிய மொழி ஆதிக்கத்திலேருந்து தமிழ் மொழி விடுதலை பெறணும், அந்நியருடைய சுரண்டலேருந்து தமிழ் இனம் விடுதலை பெறணும், சாதி மத ஆதிக்கத்திலேருந்து தமிழ் இனம் விடுதலை பெறணும். இதை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நீ சாதி சங்கமாக வச்சிக்க, தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணு, தமிழ் இனத்தில் கனிம வளங்கள் கொள்ளை போகிறத நீ பேசக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுடைய சுரண்டிட்டு போகிறத அந்நியர்கள் சுரண்டலை நீ கேட்கக்கூடாது. அப்போ தமிழ் மொழியால் தமிழ் இனத்தால் ஒன்றுபடக்கூடாது, சாதியால் மதத்தால் பிளவுபடணும், சாதி சங்கம் வச்சுக்கிட்டு துரோகம் பண்ணணும், தமிழினத்துக்கு துரோகம் பண்ணணும். அப்படின்னா உங்களை வளர விடுவாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு போடுவாங்க. இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம கட்சியை வந்து வன்னியர் சங்கம் வந்து தடை செய்ய சொல்லி 13 முறை தீர்மானம் போட்டாங்க. என்னை வந்து பல்வேறு நிலையில் படுகொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதில் இப்போ நம்ம இன்றைக்கி ஆவணத்தில் இருக்குது, அவங்களுடைய சட்டமன்ற குறிப்பில் இருக்குது. ஜெயலலிதா வந்து மனு கொடுத்துருக்குறாங்க, துணை பிரதமர்கிட்டே மனு கொடுத்துருக்காங்க, அத்வானிகிட்ட. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தான் போய் கொடுத்தது. இப்போ நாங்கள் அதை பற்றி அதனால் இப்போ எங்கள் கொடுத்ததால் எங்கள் அமைப்பு வந்து இப்போ தமிழரசனுடைய பேரோ புலவருடைய பேரோ
இப்போ இவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கான போராட்டம் மங்கி இல்லையே, அது விஸ்வரூபம் எடுத்து தான் வருது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 130 அமைப்புகள் வந்து தமிழரசன் படத்தை போட்டு பேசுகிறாங்க. தமிழ்நாடு விடுதலைக்கு வித்திட்டவர், முதல் போராளி, களப்போராளின்னு சொல்லி தமிழரசன் படத்தை போட்டுக்கிட்டு எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ நம்ம களத்தில் நின்று அவரோட இருந்து பணியாற்றணும், அதனால் நம்மளை தடை செஞ்சாங்க. அப்போ அதே போல் இப்போ இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியை வந்து எந்த நிலையில் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி செயல்பாடுகள் வந்து போராளிகளை வந்து பாராட்டுவது, அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு காலகட்டத்தில் எங்களை தடை செய்ய சொன்னாங்க, அதுக்கு அவரால் முடியல. கட்சி தலைமையை வந்து அதையும் சொல்லிட்டார். வேல்முருகன் சொல்கிறார், இதுமாரி கட்சி தலைமை கட்டுப்பாட்டை மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, தடை செய்ய சொல்கிறது தப்பு தான், அதை ஓப்பனாக சொல்கிறார் எங்கள்கிட்ட. அப்போ அதே வேல்முருகன் மறுபடியும் கட்சியை விட்டு வெளியே வரும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறார். அப்போ அதை நம்ம வரவேற்க வேண்டியதான். அப்போ புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு வரார். அப்போ நம்மளை கூப்பிடாது ரொம்ப அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவர் இப்போ இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும், தமிழ் தேசியத்தை வளர்க்கணும். இப்போ நம்ம ஒரு 8 கோடி பேர் நம்ம ஒரு ஆள் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் அவரை போல் கோடிக்கணக்கான தமிழர்கள் ஒன்றிணைஞ்சு தான் நம்ம உருவாக்கி நம்ம வென்றெடுக்க முடியும். அப்போ அந்தமாரி பிரபாகரனை வந்து இப்போ இன்றைக்கி ஈழத்தில் படுகொலை செஞ்சுட்டாங்க சிங்கள அரசு. அதுக்கு முழுக்க இந்திய ஒன்றிய அரசாங்கம் தான் மூல காரணமாக இருந்து செஞ்சாங்க. இப்போ பிரபாகரன் ஆட்சித்தால் ஈழம் வந்து ஈழத்தை மழுங்கடிக்க முடிஞ்சுதா? விஸ்வரூபம் தான் நீர் பூத்த நெருப்பாக தானே இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுவதும் ஈழ விடுதலைக்கான போர் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, உலகம் முழுவதும் பேசப்பட்டு தானே இருக்குது. அப்போ ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனம் வந்து அழிக்க முடியாது. சிங்கள பேரினவாத அரசு ஒரு ஈழ தமிழர்களை தமிழ் மொழியை மேலே ஆதிக்கம் செலுத்தி அவங்க இனப்படுகொலை செய்கிறாங்க. அப்போ இனப்படுகொலை செய்தது மூலமாக அந்த இனத்தை அழிச்சிட முடிஞ்சுதான், அந்த போராட்ட உணர்வை மழுங்கடிக்க முடிஞ்சுதான் இல்லையா? அது மேலும் மேலும் விஸ்வரூபம் தான் எடுக்குது. அப்போ இன்னொரு மொழியை படையெடுத்து அதை ஆதிக்கம் செலுத்தி அழிக்க முடியாது. உலக நீதி அதில் இல்லை. தேசிய விடுதலை போராட்டம் வெற்றி தான் பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஈழ போராட்டமும் தமிழ்நாடு உரிமை போராட்டமும் அப்படி தான் நடக்க போகுது. இது யாராலையும் தடுக்க முடியாது. நல்லதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.